வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி துரந்தர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்தி மொழியில நாடு முழுவதும் வெளியாயிருக்கிறது. அ பல மாநிலங்கள்ல அரங்கு நிறைந்த காட்சிகளாக படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்ததுல அடுத்த நாள்ல இருந்து சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல நெறைய விவாதங்கள், அது பத்தின விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சு போயிட்டு இருக்கு. நாமளும் அந்த படத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. இந்த படத்தினுடைய முதல் காட்சி காந்தகார் விமான கடத்தல். அந்த காட்சி தான் முதல் காட்சியா வைக்கிறாங்க. அதுல அந்த திரைப்படத்துல காட்டப்படுகிற சம்பவங்கள், அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அத்தனையுமே கற்பனையானவை. நிஜத்தில் யாரோடும் தொடர்புடையது அல்ல. அப்படி ஏதாவது தொடர்பு இருந்தால் அது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, தற்செயலானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய செயல் திட்டங்களை அடிப்படையாக வைத்து இந்த காந்தகார் விமான கடத்தல், மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல், அப்புறம் இந்த பணம் நம்முடைய நோட் அடிக்கிற மிஷினை பானாசீனா மந்திரியும் அவரோட தொடர்புடைய IAS IPS அதிகாரிகளும் எப்படி பாகிஸ்தானுக்கு கைமாத்தினாங்க. அங்க கஹானி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் வந்து இந்த நோட் அடிக்கிற மிஷின், பேப்பர், டீலா ரூ அப்படின்ற இங்கிலாந்து கம்பெனி கிட்ட இருந்து நம்முடைய நாடு நோட் அடிக்கிற மிஷினையும் பேப்பரையும் வாங்குற அதே நிறுவனத்துக்கிட்ட அந்த கஹானி பிரதர்ஸ் வாங்கி எப்படி கள்ள நோட்டு அடிச்சு அது இந்தியாவுக்குள்ள புழக்கத்துல விட்டாங்க, அந்த புழக்கம் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தொடர்புடைய சம்பவங்களோட மிக விரிவாக விளக்கமாக படத்துல காண்பிச்சிருக்கிறாங்க. இந்த கதைக்களம் முழுக்க பாகிஸ்தானுடைய கராச்சி நகரத்தில் இருக்கிற லயாரின்ற பகுதியில நடக்கக்கூடிய கேங் வார். அங்க வந்து பலோச் இனக்குழு, பத்தான் இனக்குழு, சிந்து இனக்குழு, இவர்கள் வந்து எப்படி கேங்கா இருந்து கேங் வார் நடக்குது. இந்த கேங்குகளை ISI, பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்களை, பயங்கரவாத செயல்களை நிகழ்த்துவதில் பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ககானி பிரதர்ஸனுடைய நோட் அடிக்கிற அந்த கள்ள நோட்டு அடிக்கிற பணம் எப்படி பயங்கரவாதத்துக்கு பயன்பட்டது அப்படின்ற விவரங்களை திரைப்படத்தோட அந்த வகையில திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய உரிய விதத்துல இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த படம் ரொம்ப முக்கியமான, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்ன, கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. அதனால இளம் மனதுடையவர், குழந்தைகள் இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்துல அந்த முதல் காட்சியில மாதவன் உளவுத்துறையினுடைய தலைமை அதிகாரியாக கதாபாத்திரத்துல அந்த காந்தகார் விமானத்துக்குள்ள நுழையும் போது அந்த பயணி ஒருவரை கழுத்தறுத்து கொள்றது அப்படியே நிஜமா நடந்ததை போல அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. ரத்தத்தை உறைய வைக்கும் வகையில இருக்கிறது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிந்தது, நாங்க பயங்கரவாதிகளை ஒப்படைக்கிறோம், பணம் அவர்கள் கேட்ட பணத்தையும் ஒப்படைக்கிறோம், நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பயணிகள் கிட்ட சொல்லிவிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தீவிரவாதி பின்னாடி துப்பாக்கி வச்சு நின்று இருப்பான், யார் சொல்றாங்களோ அவங்கள சொல்றதுன்னு சொல்லி. அதன் பிறகு மனசு வருத்தத்தோட அந்த உளவுத்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் இருக்கிற மாதவன் கீழே இறங்கி வருவாரு. அப்போ அந்த தீவிரவாதி சொல்லுவான், இந்துக்கள் கோழைகள், இந்துக்களை போல கோழைகள் யாரும் இல்ல அப்படின்னு ஒரு வசனம் பேசுவான். அது நிஜத்துல நடந்ததுன்னு சொல்றாங்க. அதை இந்த காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல மும்பை தாக்குதல்ல, இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்களுக்கு எந்த கேங் மூலமா எப்படி எல்லாம் பணம் போச்சு, இந்த கஹானி பிரதர்ஸ் வந்து பணத்தை கொடுத்து எப்படி ஆயுதங்கள் வாங்கினாங்க. அதாவது இந்திய கள்ள பணத்தை தயாரித்து அந்த கள்ள பணத்தின் மூலமாக ஆயுதம் வாங்கி அவர்கள் நாட்டு ஆளை அனுப்பி இங்க வந்து தாக்குதல், தாஜ் ஹோட்டல், மும்பை அட்டாக் எப்படி செயல்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது. அப்போ இந்த பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டவனுக்கும் அவனுக்கு உத்தரவு போட்ட ISI நபர்களுக்கும் இடையான டெலிபோன் உரையாடலையும் இந்த திரைப்படத்துல ஒரு பகுதியா காண்பிச்சிருக்கிறாங்க, அதுல சேர்த்திருக்கிறாங்க. அதே போல இந்த மீடியா, நம்ம காங்கிரஸ் அரசுல அந்த ஒரு மீடியா பெண்மணிக்கு வந்து விருதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பெண்மணி எந்த அளவுக்கு, அதாவது அதிவிரைவு படையினர் அந்த ஹோட்டல்ல இறங்குறது முதலாக அத்தனையும் லைவ் வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலமாக அந்த பயங்கரவாதிகள் தலைவன் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அங்க எடுக்கணும், எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் லைவ்ல சொல்லி
எப்படி அந்த பயங்கரவாத செயல் நடத்தப்பட்டதுன்றத காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா பாகிஸ்தான்ல இந்த கராச்சியில இருக்கக்கூடிய அந்த கேங் வார, நம்ம பாகிஸ்தான்ல அந்த படம் எடுக்கப்படல, ஆனா அதுல எப்படி இருக்குதுன்றது தத்ரூபமா காண்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கடுத்து நம்முடைய உளவுத்துறையினுடைய ஒரு அதிகாரியாக அதுல இப்போதைக்கு அந்த படத்துல ஒரு நிறைய போர்ஷன்ல இருக்கக்கூடிய ரன்வீர் சிங் அப்படின்றவரு அவர் தான் அந்த ஒரு கேங்குள்ள போய் நுழைஞ்சி அங்க எப்படி செயல்படுறாரு, இந்தியாவுக்கு எதிரான செயல்களை எப்படி உளவு தகவல்களை இந்தியாவுக்கு கடத்துறாரு இப்படின்ற கதாபாத்திரத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெளிவா இருக்கு. இதுல நம்ம குறைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம் இந்தி மொழியில மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கிறாங்க. என்னதான் இந்தி மொழியா இருந்தாலும் நம்மளுக்கு மொழி புரியாவிட்டாலும் கூட படம் பார்க்கும்போது அந்த மொழி புரியவில்லை என்ற ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த கதை சொல்லும் விதம் நம்மளுக்கு தெளிவா அந்த காட்சிகளை நம் கண் முன்னாடி கொண்டு வருது. அதனால மொழி இந்தி மொழின்றது பிரச்சனை இல்லை. அனைவரும் பார்க்க வேண்டிய படம். முக்கியமா குழந்தைகள், பெண்கள், இளகிய மனசு உள்ளவங்க தவிர்க்கிறது. ஏன்னா வன்முறை காட்சிகள் அதிகம். அதே போல இந்த உளவாளியா இருக்கக்கூடியவர் கண் முன்னாடியே இன்னொரு உளவாளியை கொடுமையாக கொடூரமாக கொலை செய்யக்கூடிய காட்சிகள் நம் ரத்தத்தை உறைய வைக்கும் வகையில் இருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் ISI பயங்கரவாதிகள், அங்க இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் எப்படி இந்திய விரோத இந்து விரோத மனப்பான்மையில இருக்கிறாங்க, அதே போல இந்தியாவில் அப்போதுள்ள ஆட்சியாளர்கள் எப்படி இந்தியாவுக்கு துரோகம் இழைத்தாங்க, எப்படியெல்லாம் செயலற்று போயிருந்தாங்க, எப்படியெல்லாம் பயங்கரவாதிகளுக்கு நோட் அடிக்கிற பேப்பர் முதல் மிஷின் வரையும் கொடுத்து உதவுனாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம்.